சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். இதை வாசிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அதனால் வேத வசனங்களை வாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் சத்தமாக வாசிங்க. உங்கள் காதுகளை அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சம்பவிப்பது நடக்க போகிறது என்னவென்றால், யூதா வம்சத்தை சேர்ந்த ஜனங்களே, இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்த ஜனங்களே, ஒரு காலத்தில் நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை காப்பாற்றுவேன். நீங்கள் தைரியமாக இருங்கள், உங்கள் கைகள் திடப்பட கிடவுது. ஒரு எல்லையே சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளை, தேசத்தில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சாபங்கள், குடும்பங்களில் சாபம், பிள்ளைகள் மத்தியில் சாபம். சாபம் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் சாபங்கள், எங்கே பார்த்தாலும் சாபங்கள். இன்றைக்கி அநேகர் நம்ம திருச்சபைக்கு வந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகளை பார்க்குறோம். ஒவ்வொருவரும் சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு வருகிறதா சொல்கிறாங்க. சாட்சி என்று சொல்லும்போதே, ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நான் அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு இப்பொழுது விடுதலை கொடுத்திருக்கிறார் என்கிற சாட்சியை தான் கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், ஒரு காலத்தில் புறஜாதிகளுக்குள்ள எப்படிப்பட்டவங்களாக இருந்தோமா, சாபமாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உங்களை இனி ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நான் மாறும்படி உங்களை காப்பாற்றுவேன். சாபத்திலிருந்து உங்களை என்ன பண்ண போகிறேன், காப்பாற்றுவேன். நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கணுமா, தைரியமாய். ஸோ உங்கள் கைகள் திடப்பட கடவுனா பயப்படாதீங்க, கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க, தைரியமாக இருக்கணும். ஒரு எல்லை சொல்லுங்கள். எதை குறித்து கவலைப்படக்கூடாது. வேதத்தில் இந்த தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை, எப்படி ஒரு காலத்தில் சாபமாக இருந்தோமோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறாராம். ஒரு எல்லை சொல்லுங்கள். ஆமாம், சாபத்துக்கு என்ன காரணம்னா நம்முடைய பாவங்கள் தான் காரணம், நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் தான் காரணம். அதை வேதாகமத்தில் அந்த 8ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறாரு, உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய முற்பிதாக்கள் எனக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள் அவர்களுடைய பாவத்தினாலே. ஆகவே நான் ஒரு உறுதியாக இருந்தேன், உங்களை அழிக்காமல் நான் விடமாட்டேன், இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கியே தீர்வேன், நான் தண்டனை கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தாராம். எப்படி இருந்தாராம்? என்ன, என்றைக்கு பாவத்துடைய சம்பளம் மரணம். சத்தமாக சொல்லுங்கள். இன்றைக்கி அநேக நன்மைகள் நம்முடைய கைக்கு கிடைக்காது இருப்பதுக்கு காரணமே பாவங்கள் தான். எனக்கு இந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஐயா சொல்லும்போது சொன்னார், வெளித்தோட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சில பேருக்கு நல்லா ஆராதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, பிரசங்கோடு பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை, அவர் இன்னொன்று சொன்னார், உள்ளந்திரியங்களைன்னு சொன்னார். அதாவது அடிமனதில் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த எண்ணங்களை கூட கர்த்தர் பார்க்குறாராம். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வெளிப்புறத்தில் நம்ம ஜனங்களை ஏமாற்றிடலாம், பாஸ்டரை ஏமாற்றிடலாம், மனைவி ஏமாற்றிடலாம், கணவரை ஏமாற்றிடலாம், நம்ம பிள்ளைகளை ஏமாற்றிடலாம், தாய் தகப்பனை ஏமாற்றிடலாம். பட் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. அவர் யாரை பார்க்குறாருன்னு இருதயத்தை பார்க்குறார். சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை, இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறாராம். அப்போது நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, எல்லாரும் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குறவர்களாக இருந்தார்கள். படைத்த தேவனை விட்டுட்டு அவர்களாக உருவாக்கி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் போது எவ்வளோ கோபம் இருப்பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம். ஆரம்ப ஜெபத்தில் ஐயா சொல்லும்போது சொன்னார், அங்கங்கே ஏகப்பட்ட விக்கிரகங்கள் பயங்கரமாக எழுப்பிட்டுருக்குன்னு சொன்னார். இதெல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிற காரியங்கள். 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அற்புதமாக வழி நடத்திட்டு வந்தார். மோசே ஒரு 40 நாள் தான் இல்லை. அவர் தேவனோடு நெருங்கி அந்த பிரசன்னத்தை உணர்ந்து எப்படி நடக்க வேணும், என்ன செய்யணுங்கிற கட்டளைகளை வாங்கிட்டு வரும்போதே கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அங்கு நமஸ்கரித்து தொழுது கொண்டு வருகிறது அவன் கண்ணில் பார்க்குறான். தங்களை கெடுத்து கொண்டுக்கிறது. இதெல்லாம் தேவ கோபம்.
அப்போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் முற்பிதாக்கள் எனக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள், நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், கண்டிப்பாக இவர்களை அழித்தே தீரணும், தண்டனை கொடுத்தே தீரணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தாராம். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் மனதை மாற்றிக்கொண்டேன். சொல்லுங்கள், என் மனதை. அந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது என் மனதை திரும்பவும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், நன்மையை செய்யும்படி என் மனசை மாற்றிக்கிட்டேன். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மனம் மாறாதவர் கர்த்தர். ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் மனசை மாற்றிட்டேன். சொல்லுங்கள், என் மனசு மாறிடுச்சு, என் மனசு மாறிடுச்சு. என்ன, எப்படி மாறிச்சான்? உங்களுக்கு நான் நன்மை செய்யும்படி என் மனதை நான் மாற்றிக்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு எல்லை சொல்லுங்களேன். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? மனசு மாறதுக்கு என்ன காரணம்? மாற்றினதே நீங்கள் தானே. இப்படி வந்து தூக்கத்தை எடுத்து உட்காந்து 1:30 மணி வரைக்கும் கண்ணீரோட ஒரு தாய் அழுது ஜெபத்தை பார்க்குறேன். இப்படி அழுகும்போது ஆண்டோடைய இருதயம் கரையாமல் இருக்குமா? இன்றைக்கி பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அசுத்தங்களிலும் விழுந்து கிடக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் கண்ணீரோடு கூட முழங்கல்ல நின்று கர்த்தரை பாடி ஆராதித்து துதித்து அவருடைய பாதத்தில் இந்த திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளை பார்க்கும்போது ஆண்டுடைய மனசு மாறாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவர் சொல்கிறாரு, நான் மாறிட்டேன். சொல்லுங்கள், நான் மாறிட்டேன். எதுக்கு மாறிட்டேன்? உங்களுக்கு நன்மை செய்யும்படி என் மனது இப்பொழுது மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நான் சேலஞ்ச் சொல்லிட்டு சொல்கிறேன், இன்னும் சில நாட்களில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல், விண்ணப்பம், ஏக்கங்கள், பெருமூச்சு, வாஞ்சை, ஆசை எல்லாமே இன்னும் சில நாட்களில், வருடமெல்லாம் எனக்கு ஆண்டவருக்கு தேவையே இல்லை, என் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு கண் இமைக்கிற நேரம் போகுது. ஒரு எல்லை சொல்லுங்கள். நான் உலகத்துக்குள்ளே இருக்கும்போது சொல்லுவாங்க, இன்னி 6 மாதத்தில் ஜோசிகாரன் சொல்லுவான், இன்னி 6 மாதத்தில் நடக்குன்னு கடவுள் சொல்கிறாரும்பாங்க. எத்தனை மாதங்க? ஏன் ஒரு நாளில் நடக்க முடியாதா? ஆனால் என் ஆண்டவர் நினச்சாருன்னா 1 செகண்டில் தண்ணி திராட்சரசமாய் மாறும். 1 செகண்டில் செங்கடல் 2ஆய் பிளக்கும். 1 செகண்டில் எரிகோ கோட்டை இடிந்து கீழே விழுகும். அல்லேலூயா. ஒரே செகண்டில் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பழுகி பெருகும். என் ஆண்டவர் நினச்சாருன்னா 6 வருஷம் 6 மாதம் தேவையில்லை, நொடியில் மாற்ற வல்லவர். அப்படியான ஏன் மனசு மாறிச்சுன்னா, அங்கே வேதத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், சகரியா 8:19. ஏன் மாறினார்? 6வது மாதத்துடைய உபவாசமும் 4வது மாதம் 5வது மாதத்துடைய உபவாசமும் 7ஆம் மாதம் 10வது மாதத்தின் உபவாசமும் உங்களுக்கு எப்படி மாறுதுங்க? ஒரு பண்டிகை போல கர்த்தர் மாற்றுவாராம். யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகைனா மிக்க மகிழ்ச்சியோட புத்தாடைகளை உடுத்தி நல்ல உணவுகளை உண்டு பரிமாறி மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரம்தான். நல்லா கவனி, எது பண்டிகை? அப்போது கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எது பண்டிகைனா, அந்த 4வது மாதம் 5வது மாதம் 7வது மாதம் 10வது மாதத்துடைய உபவாச ஜெபம். ஆமேனா? ஜெபத்தில் சொன்னாங்க, ஐயா இன்றைக்கி தனிப்பட்ட ஜெபம் குறைஞ்சிருச்சு, சபைகளில் உபவாச ஜெபம் குறைந்து விட்டது. ஆனால் பாஸ்ட்டுக்காக நான் ஆண்டரை துதிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஒரு ஜெபத்தை வச்சுக்கிட்டே இருப்பார். முழுரவு ஜெபம் வந்துடும், விடுதலை ஜெபம் வந்துடும், 12 மணி நேரம் ஜெபம் வந்துடும். நான் அவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஐயாவுக்கு நல்ல ஒரு இடத்த கொடுத்து பல ஆயிரக்கணக்கான ஆத்துமக்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமேன். ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் உபவாசம் போட்டு என் ஜனங்களை வச்சு 2:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு, எனக்கு சர்ச்சில் இடம்லாம் இல்லை, ஒரு 300 பேர் வருவாங்க சபைக்கு. அப்போது சர்ச்சுக்கு இடம் கிடையாது. அப்போ எல்லாரையும் படுத்தூங்குங்க, நீங்களாவது சுண்டல் டீயெல்லாம் கொடுத்தீங்க, எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கவே மாட்டோம், படுத்தூங்குன்னு படுக்க வச்சுருவோம். நான் எதுக்கால ஒரு தோட்டம், ஒரு தோப்பு, அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இடம் இல்லைப்பா, 200-300 பேர் வர்றாங்களே, இந்த வாடகை கட்டுறதுல தான் இருக்கோம்,
எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி நடந்து ஜெபிப்பேன். 2:30 மணிக்கு மேலே 4 மணி வரைக்கும் ஒரு தோப்புக்குள்ளே நடந்து ஜெபிப்பேன். அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், நீ கால் மிதிக்கிற இடத்த உனக்கு நான் தருவேன், நீ நடந்து திரியினார். சொல்லுங்கள், நீ கால் மிதிக்கிற இடத்த. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் உபவாசம் போட்டு கண்ணீரோட முழுரவு ஜெபத்தில் ஜெபிக்கும்போது சில தேவனுடைய சத்தத்தை உங்கள் காது கேட்கும். ஒரு எல்லை சொல்லுங்களேன். இன்றைக்கி நிறைய சாத்தானுடைய சத்தம் தான் காதில் கேட்குது. அது இல்லை, இது இல்லை, நாளைக்கு வாடகை இல்லை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கிடையாது, வேலை கிடையாது, இது நிறைய சாத்தானுடைய சத்தம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், எதை குறித்தும் கலங்காத. சொல்லுங்கள், எதை குறித்தும் பயப்படாத. எல்லாவற்றையும் குறித்துடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதனாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றும் இல்லை, முழங்கால் போட்டு சொல்லிட்டா போதும். நீங்களும் நானும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்வாருங்க. நீங்களும் நானும் சாதிக்க முடியாத கர்த்தர் சாதிப்பார். நான் ஜெபிச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற இடத்த உனக்கு தருவேன். கொஞ்ச நாள் மழை இல்லாமல் போச்சு, ஒரு 2 வருஷம். தோப்பெல்லாம் காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓனர் இடத்த விற்க ஆரம்பித்தார். ஒரு எல்லை சொல்லுங்களேன். அப்போது நான் நடந்து ஜெபம் பண்ணுற இடத்த ஒருத்தர் வாங்கிட்டார். 11 சென்ட் வாங்கி போட்டு கடைசியில் ஒருத்தர்கிட்ட உங்கள் பாஸ்ட்டு சபைக்கு இடம்னு சொன்னாங்கல்ல, இதையை வச்சுக்குங்க அப்படின்னு கையில் கொடுத்தார். இன்றைக்கி நாங்கள் சபை நடத்துகிற இடம். நான் முழு ஜெபத்தில் நடந்து ஜெபிச்சு, ஆண்டவரே கர்த்தர் சொன்ன இடம், நீ கால் மிதிக்கிற இடத்த உனக்கு நான் தருவேன் பாடினார். அதே போல் இன்றைக்கி ஆராதிக்கிற இடம் கர்த்தர் கொடுத்தது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஜெபந்தான். இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள், முழு இரவு ஜெபங்கள், அதிகாலை ஜெபங்கள், இப்படிப்பட்ட ஜெபத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பெல்லாம் நீங்கள் ஜெபத்துக்கு வர்றீங்கோ அப்போல்லாம் ஆண்டுடைய இருதயம் உங்கள் மேலே பரிதாபப்படுகிறது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஒரு எல்லை சொல்லுங்களேன். அப்போ 4வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 10வது மாதம் உபவாசம்தான் நம்மளுக்கு பண்டிகைகளாய் மாறுகிறதான். ஆமென் சொல்லுங்கள். ஆக வேதத்தில் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் நீங்கள் 22:30 ஒன்று தான், ஒருவனை தேடுகிறார் ஆண்டவர். யார் தேடுறாரா? சத்தமாக சொல்லுங்கள். அது யார் இந்த ஒருவர்? சர்ச்சுக்கு நிறைய கொடுப்பார், இவர் பயங்கரமாக பாடுவார். யார் அவர்? இந்த ஒருவர் யாருங்க? ஒருவனை தேடுகிறேன். சொல்லுங்க. ஒரு பட்டணத்துடைய காம்பவுண்டு சுவர் உடைஞ்சு கிடக்கிறது. இது உடைந்தால் சத்துருக்கள் உள்ளே இது வழியாக ஜனங்களை தாக்கி விடுவார்கள், பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி அந்த உடைந்த சுவரை அடைக்கிற ஒரு மனிதன், அவன் தான் முழங்கல்ல நிற்கிறவன். ஆமேனா? நம்ம சபைக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்முடைய தேசத்துக்குள்ள பிசாசு எந்த வழியில் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவன். சொல்லுங்க, பிளான் பண்ணுவான். ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு, வாலிப பிள்ளைகளை கெடுப்பதற்கு, சபையை உடைப்பதற்கு, ஊழியக்காரனை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு பயங்கரமாக பிளான் பண்ணுவான். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் பிளான் பண்ணான்னா ஒரு 20 வருஷம் 15 வருஷம். நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் உங்களை எல்லாம் விழுக்காட்ட முடியாது. அவன் எடுத்துக்கொள்ளுகிற டைம் 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் டைம் கேட்டுக்குவான். அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை சீரழித்து போடுவான், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். ஏன்னா அவன் அவ்வளவு பயங்கரமான தந்திரசாலி. இவனை எதுக்கணும்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை எப்பேற்பட்ட சாத்தானை ஜெயிக்க முடியும்? ஒரு அல்லே சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் தேடுகிற ஒருவன், இந்த தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு ஒருவனை தேடுகிறேன், திறப்புல நிற்கிற சுவரை அடைக்கிற ஒருவனை தேடுகிறேன்கிறாரு. ஒருவனையுமே காணுங்கிறார். கடைசி நாட்களில் உங்களுக்கு தெரியும், ஆதி நாட்கள் இந்த ஜெபம் இன்றைக்கி இல்லை. ஒரு காலத்தில் ஆல் நைட் ப்ரேயர்னா சபை நிறைஞ்சு வழியும், ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டு வருவாங்க. இன்றைக்கி அதில்லை. செல்ஃபோன் இருந்தால் போதும், அவங்க செல்ஃபோனே போதும். ஐயா சொன்ன மாதிரி சீரியல் போதும். இன்றைக்கி நம்மளுடைய செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா சினிமா பாடல் தான் நிறைய கிறிஸ்தவங்க தான் வச்சுருக்கிறாங்க. எப்படி சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு திசை திருப்பிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஆனால் ஏதோ ஆண்டவர் சில ஜெப ஆவி உள்ள ஊழியர்களை எழுப்பி சில இடங்களில் சில பேர் கூடி அவங்க ஜெபிக்கிறதுனால இந்த தேசம், இந்த ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக
ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எல்லை சொல்லுங்க, சத்தம் ஒரு எல்லை சொல்லுங்களேன். ஆகவே இன்றைக்கு வேதத்தில் கலாத்தியர் 3:13 ஒரு வசனத்தை ஆண்டவர் இப்படியாக சொல்றார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற வண்ணமாக கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமாக மாறினார். சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்மளை விட்டு நீங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாபத்தை சுமக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னா ஒரு உலகத்தில் வேறு யாருமே இல்லைங்க, ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ இன்றைக்கி குடும்பத்தில் சாபங்கள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. உபாகமம் 28 இப்போ வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் அதை எழுதி வச்சுக்கோங்க. உபாகம் 28 15 எடுத்துக்கோங்க. 15ஆம் வசனத்திலிருந்து 68 வசனங்கள் பூராமே சாபம்தான், பூராமே சாபம் தான். எத்தனை சாபங்கள் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்கள். உபாகம் 28 15 68 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா சாபம். ஆசீர்வாதம் எது? 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் குறைவு தான். சாபம் எவ்வளோ இருக்குதுங்க? 15 68 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், எத்தனை சாபங்கள். இந்த சாபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்ததினாலே நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா, ஒரு அல்லை சொல்லுங்களேன். அவர் சுமந்து கொண்டாலும் ஏன் சாபம் நம்ம பின்னாடியே வருது சொல்லுங்கள்? அவர் சுமந்துட்டார், சாபத்தை அவர் சுமந்துட்டார். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை, வாழாக்காமல் தலையாக்குவேங்கிறார். ஆனால் தலையாக இருந்து நம்ம வாழா போயிட்டோம். அப்படி தானுங்க பாஸ்டர்? ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? இன்றைக்கி இப்படி இருக்கிறோம். என் பிள்ளை எப்படி இருந்தால் தெரியுமா? இன்றைக்கி இப்படி போயிட்டா பாஸ்டர். நாங்கள் ஒரு காலத்தில் எப்படி ஜாம் பண்ணு தெரியுமா? இன்றைக்கி இப்படி ஆகிட்டோம் பாஸ்டர். என்ன காரணம் சொல்லுங்கள்? என்ன காரணம்? ஒரு 4 காரணத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். சிம்பிள், நான் ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். உங்கள் மனசில் பதிகிற மாதிரி 4 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் மறக்கவே கூடாது. சாபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் மறக்கக்கூடாது. 4 பாயிண்ட்டு முதல்ல சொல்கிறேன். இந்த 4 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஆவியானவர் எனக்கு கொடுக்கறது நான் அப்படியே எழுதி வச்சு சபையில் பேசுவேன். அல்லேலூயாவா? அது எங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் செய்தி எங்கள் ஜனங்கள் நோட்ஸ் எழுதிக்குவாங்க, வீட்டில் போய் அதை மனப்பாடம் பண்ணுவாங்க. ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயாவா? சரி, இப்போ சாபத்துக்கு என்ன காரணம்? ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய சாபத்தை சுமந்துட்டார். ஆனாலும் நம்ம விரும்புகிற ஆசீர்வாதம் இல்லை, விரும்புகிற வேலை இல்லை, விரும்புகிற சுகம் இல்லை, பிள்ளைகளுக்கு விரும்புகிற இடத்துல இன்னும் திருமணம் நடக்கலை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சில இடங்களில் பிரிவினை, பயங்கர சோர்வு, எதிர்பார்த்த நன்மைகள் வரல, எல்லாமே தடை. என்ன காரணம் சொல்லுங்கள்? என்ன காரணம்? ஒரு 4 காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காரியங்களை இன்றைக்கி உங்களை விட்டு நீக்கிடணும். ஆசீர்வாதம் வருதா இல்லையா பாருங்கள். ஒரு எல்லை சொல்லுங்கள். முதலாவது காரணத்தை 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22 பவுல் அப்போஸ்தலர் அது சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் போதும். நல்ல கவனி, இதை எழுதி வச்சுக்கோங்க. அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்க. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாபத்தை சுமந்திருந்தாலும் நீங்கள் அன்பு கூறாவிட்டால் நம்ம சபிக்கப்பட்டவங்க. அப்படிதானுங்க? சரி, இப்போ அன்பு கூறுதல் என்றால் என்ன? இதைத்தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். அன்பு கூறுதல் என்றால் சொல்லுங்கள். ஆண்டவரே உன்னை நேசிக்கிறப்பான்னு சொல்கிறதா, இல்லை அவரை கையை உயர்த்தி பாடுறதா, இல்லை சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு வர்றது அன்பு கூறுறதா, இல்லை நான் காலையில் நான் சாயங்காலம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஜெபிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம், நான் வேதத்தை தினமும் வாசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம், நான் போதகருக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம், தசமா காணிக்கெல்லாம் கொடுக்குறேன் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், முதல்ல சபைக்கு வந்துடுவேன், சபையெல்லாம் கூட்டுவேன் பெருக்குவேன். அப்போ இதெல்லாமே அன்பு கூறுதல் என்று அர்த்தமா? சொல்லுங்க. ஒருவேளை இவைகளெல்லாம் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அன்பு கூறுதல் என்றால் என்ன என்றால் 1 யோவான்
5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறது பார்க்கிறோம். படிங்க. 1 யோவான் 5:3. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே ஒரு அல்லே சொல்லுங்க. எது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்வது தான் ரொம்ப கஷ்டம். ஜெபிக்கிற ஜெபம் பண்ணிடல, யார் வேணாலும் ஜெபிக்கலாம். ஐயா கூட நாங்கள் 50,000 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க, யார் வேணாலும் ஜெபிக்கலாம். ஆமென். கடந்த நாட்களில் சகோதரர் ஐயா மோகன்சி ஐயாவுடைய ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார். நான் 25 வருஷமாக தண்ணி அடித்து, ஆனால் இப்பொழுது கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, வீட்டுக்கு வந்து ஒரே வாரத்தில் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ஐயா அங்கே டிவியில் சேனலில் நான் விடுதலை கர்த்தர் கொடுத்தாருன்னு நேரத்துக்கு முன்னாடி 50,000க்கு முன்னாடி பேர் சொல்கிறாரு, மறுபடியும் வந்து குடிச்சிட்ருக்கார் ஐயான்னு எங்கிட்ட ஃபோன் பண்ணார். வெளியே சொல்லாதீங்க, கஷ்டமாக இருக்குது. உண்மையான ஒரு ரட்சிப்பு அவருக்குள்ளே இல்லை. நீங்கள் ஐயாவை ஏமாற்றிடலாம், ஜனங்களை ஏமாற்றிடலாம், எல்லாரும் ஏமாற்றிடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஒரு எல்லை சொல்லுங்கள். அப்போ அன்புங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை யார் ஒருவர் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அன்பு. பின்ன நேசிக்கிறேன்னு பாடலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், கைப்பிரதி கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், பாஸ்ட் கூடிய அலையலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் யார் புத்தியுள்ள மனுஷன் சொல்லுங்க, யார் புத்தியுள்ள மனுஷன்? நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக சொல்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார். அப்போது யார் அன்பு செலுத்துறது சொல்லுங்க? இந்த வேதத்தை வாசித்து, ஆண்டவர் இது உம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது, அதில் அதிகாரம் இருக்கிறதுப்பா, அது என் எலும்புகளை நரம்புகளை எல்லாம் ஊடுருவ குத்துமா. நான் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டணும், நான் செய்கிற பாவத்தை சுட்டி காட்டும், நான் சரியான வழியில் போகிறேன்னா தப்பான வழியில் போகிறேனாங்கிறத உணர்த்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. அப்போது இந்த வேத வசனத்தின்படி நடக்காமல் நீங்கள் என்ன பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி நீங்கள் பொருத்தனை எல்லாம் செஞ்சு சாட்சி சொன்னாலும் இந்த கட்டளைகளை கை கொள்ளாவிட்டால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு உண்மையான அன்பு இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுங்கள். ஒரு இல்லை சொல்லுவோமா? சத்தமுறை இல்லை சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஆகவே முதல் காரியத்தை நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அன்பு செலுத்துகிறது என்றால் ஒன்று இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன், பிரசங்கத்தை கேட்குறேன், ஆனால் சில வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், பல வசனங்களுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியல. காரணம் எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவம். அப்போது பவுலடிகளார் சொல்கிறாரு, தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவை உடையவன் சிலுவையில் கொன்று விடுகிறான். ஒரு அல்லே சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவன் என்றால் யார் அப்படின்னா, கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். யாருக்குள்ள இப்போ இயேசு இருப்பாருன்னா, எந்த ஒரு தேவ பிள்ளைகள் உங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் கொன்றணுமா சொல்லுங்க. சிலுவையில் கொன்றணும், சிலுவையில் கொன்றுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களால் நடக்க முடியும். ஐயா சொன்னார், அருமையான வார்த்தையை. அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசினேன். சில கிராமங்களுக்கு போகும்போது சில பேர் செருப்பை கழட்டிட்டு கைகூப்பி ட்ராக்ஸ் வாங்குறாங்க ஐயா. சில பேர் கீழே போட்டு போங்கிறாங்க. கீழே போட்டு போகும்போது இருதயம் உடையுது. அவங்க செருப்பை கழட்டிட்டு அதை பயபக்தியோடு வாங்கும்போது என் உள்ள குளிருதியா. இப்படியெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒருவர் வேண்டான்னு சொல்லும்போது நாங்கள் மாம்சத்தில் முடிவெடுக்கலை, அப்படி தான் செய்வேன். என் உரிமை இல்லையா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஒரு கிராமத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா, காலில் இருக்கிற தூசி தட்டிட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிருங்க. அவர் வாக்குவாதம் செய்யாத தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லே சொல்லுங்க. அப்படியானால் முதலாவது ஆசீர்வாதம், நன்மை எப்போ வருகிறது என்று சொன்னால், இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வேத வசனங்களை சத்தியங்களை வாசிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்க ஆரம்பிங்க. ஆமென். இந்த நடக்கிற ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் அன்புள்ள ஒருவனாய் பார்க்கிறார்.
அந்த மனுஷனுக்கு தான் பரலோகம் திறக்கிறது. அந்த மனுஷனுக்கு தான் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இது முதலாவது ஆசீர்வாதம். ஆமென். சரி, அப்போ அன்பு செலுத்தும். இப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு காரியம் என்னோடு கூட வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனிங்க. மனுஷன் மேல் சொல்லுங்க. மனுஷன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் யாருங்க? கர்த்தரை விட்டு விலகுகிறவன். அதனால மனசில் வச்சுக்கங்க. அல்லேலூயா. எனக்கு பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. பிசாசு ரொம்ப அழகானவன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லுவார். பிசாசு அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்தால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப அழகானவன், ரொம்ப ஞானம் உள்ளவன், ரொம்ப தந்திரம் உள்ளவன். பிசாசுங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவன் அழகாக இருப்பான். கனி எப்படி இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில்? ஏவாள் பார்க்கும்போது புசிப்பதற்கு பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். பிசாசுடைய கிரியையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர் விழுந்து கிடக்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சாத்தா இன்னைக்கு எவ்வளோ தந்திரசாலி தெரியுங்களா? அநேக ஜனங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கூட பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளே வந்திருக்கோம். இன்றைக்கி உபதேசங்கள் தாறுமாறா. டிவியில் பேசுவான் பாருங்க. இன்றைக்கி நம்மளாம் வெறுத்துருவோம். நம்ம பாசத்தையெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாரே. நம்ம பாஸ்ட் சினிமா பாட்டு பாடிட்டு ஆடுறாங்க. சினிமா சபைக்குள்ளைங்க சினிமா பாட்டு பாடிட்டு ஆடுறாங்க. இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாராமா. கர்த்தர் கொடுத்த பாட்டுங்கிறாங்க. இன்றைக்கி உபதேசம், கிருபையின் உபதேசம்னு சிலதெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்கி பாவம் செஞ்சுக்கலாம், தண்ணி அடிச்சுக்கலாம், ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், அவர் கிருபையுள்ள தேவன். சொல்லுங்கள். இன்றைக்கி செய்கிற பாவத்தை மன்னிப்பாராம், நாளைக்கு செய்கிற பாவத்தையும் மன்னிப்பாராம், சாகர் இயேசுனார் வர்ற வரைக்கும் செய்கிற பாவத்தை மன்னிப்பார். அதுக்கு தான் ரத்தம் சிந்தி இருக்கிறாராம்மா. அப்போ யாராவது பரிசுத்தமாக வாழ்வதற்கு மனசு வருமா? இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்த்து நிறைய 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 தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் விட்டு விலகிறத நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளாதீங்க, கர்த்தரை விட்டு மட்டும் தயவு செய்து விலகிறாதீங்க. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் ரொம்ப டேஞ்சர். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாச்சிட்டேன். நான் இதுக்குள்ளே போகவும் விரும்பலை. எனக்கு எதோன்னாலும் என் பிள்ளை தான் எனக்கு இமெயில் அனுப்புறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது எல்லாமே. ஏன்னா நான் கற்றுக்க விரும்பலது ஆரம்பத்துலேருந்தே. ரொம்ப டேஞ்சர். இன்கமிங் அவுட் கோயிங் அவ்வளோதான். வாட்ஸ்அப் பார்ப்பேன், அவ்வளோதான். வேறு எனக்கு ஃபேஸ்புக்கும் தெரியாது, இன்ஸ்டாகிராம் தெரியாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா போக விரும்பலை. இதுக்குள்ளே போய் என் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. நான் எப்போ எனக்கு நேரம் கிடைச்சாலும் ஒரு 20 அதிகாரம் காலையில், சாயந்தரம் 20 அதிகாரம், ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 முறை பைபிளை முடிப்பேன். ஒரு எல்லை சொல்லுங்களேன். வருஷத்துக்கு 3 முறை சொல்லுங்கள். வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை பைபிளை நீங்கள் முடிச்சிடணும். ஒரு நல்ல தேவ பிள்ளை இருந்தால் ஏர்லி மார்னிங். எத்தனை பேர் 3 மணிக்கு எந்திரிக்கிற ஆட்கள் இங்கே இருக்கீங்களா? நிறைய பேர் பார்க்குறாங்க. கை தூக்கலாமா வேணாமா? எத்தனை பேர் 3 மணிக்கு ஏர்லி மார்னிங்? வேண்டாம், 4 மணிக்கு எந்திரிக்கிற சகோதரிகள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் வர்றாரு. தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கணுமா? தேவனோடு நெருங்கணுமா? தேவன் கொடுக்குற நன்மையை பெறணுமா? உங்கள் ஜெபம் கேட்கப்படணுமா? இன்றைக்கி சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா? 3 மணிக்கு அலாரம் வைப்பீங்க, அடிக்கும், டக்குன்னு கை போய் ஆஃப் பண்ணிடும், 4க்கு எந்திரிச்சா போகுது. அதுக்கப்புறம் 4 மணிக்கு அடிக்கும், டப்புன்னு ஆஃப் பண்ணுவீங்க, 5க்கு எந்திரிச்சா போகுது. அதுக்கப்புறம் 5க்கு எந்திரிக்கும், ஒட்டுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு டீ சாப்பிட்டு உட்காந்துக்கலாமே. அதுக்கப்புறம் ஜெபிக்கவே உங்களால் முடியாது. பார்த்தீங்களா சாத்தானுடைய தந்திரம்? வேதத்தை வாசிக்க நேரம் இருக்காது. என்றைக்கு நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போகிறீங்களோ, வேதம் வாசிக்க போகிறீங்களோ, அப்போ தான் எவனோ ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்குள்ளே வருவான். மச்சான், மாமா, அக்கா, நங்கை, குழந்தைன்ட்டு வருவான். நம்ம வாழ்க்கை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்டுரும். நான் இன்றைக்கி சொல்கிறேன் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஏர்லி மார்னிங் அதிகாலையில் என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன யோபு ஜெபித்தார் பிள்ளைகளுக்காக. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. சபையில் ஜெபிக்கிறாங்க, தான் சொந்த பிள்ளைகள் தாறுமாற இன்றைக்கி வாழ்கிறத பார்க்குறோமே. காரணம் என்ன? யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். நாம் செலுத்துகிறோமா?
பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, நம்ம கணவருக்காக ஜெபிங்க, நமக்காக ஜெபிங்க, நம்முடைய உடைமைகளுக்காக ஜெபிங்க, வாகனத்துக்காக ஜெபிங்க, மிருக ஜீவன்களுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, சபை ஊழியருக்காக ஜெபிங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமுறை அல்லே சொல்லுங்களேன். ஆண்டவர் விட்டு மட்டும் விலகிறாதீங்க. வேதத்தில் பார்க்கும்போது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டான் என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே நடந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். என்ன அர்த்தம்? அவர் கூட நடந்து போகிறது அர்த்தமா? இல்லை. ஏனோக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே வாழ்க்கையை நடந்தான். இன்னைக்கு நாம் எப்படி நடக்கிறோம் சொல்லுங்க? நம்முடைய மாம்சம், நம்முடைய மனசு என்ன விரும்புதோ அதன்படி தான் நடக்கிறோம். நம்ம நம்பிக்கை எதில் வச்சுருக்கிறோம்? நம்முடைய பணம், நம்முடைய சரீர பலன், நம்முடைய வேலை, நம்முடைய ஆஸ்தி, நம்மளுக்கு இருக்கிற அந்தஸ்து, நம்மளுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு, இதெல்லாம் ஒரு நாள் கைவிட்டுரும் ஸ்டார். இதெல்லாம் ஒரு நாள் கைவிட்டுரும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாது. எந்த சூழ்நிலையிலும் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்க. உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசு. ஒரு அல்லே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேங்க, அவரை நம்பி வெக்கப்பட்டு போனவன் யாருமே இல்லை. நம்பாமல் கெட்டு போனவன் நிறைய பேர் இருக்கான். நம்பாமல் கெட்டு போனவன் நிறைய பேர் இருக்கான். நம்பி கெட்டு போனவன் ஒருவன் கூட கிடையாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு மனிதனாக இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரனாக உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்ருக்கிறேன்னா 100க்கு 100 தான். 99 கூட சொல்ல மாட்டேன். என் திறமை, என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய முயற்சி, என்னுடைய கடின உழைப்பு சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். 100% இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அவரை நம்பி அவர் கையை பிடிச்ச ஆண்டவரை இன்றைக்கும் கையை பிடிக்கிறேன். நான் மனுஷங்கிட்ட கை நீட்ட மாட்டேன்ப்பா, மனுஷனை நம்பலப்பா. என் குடும்பத்துக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக உங்களை தான் நம்புகிறேன் என்று ஒரு 1988 என்னுடைய தாயை இழந்தேன். 1990 தகப்பனை இழந்தேன். சிறிய வயது. எனக்கு கீழே 3 தங்கச்சிங்க, 2 தம்பிங்க, கூட ஒரு அத்தை இருக்காங்க. 7 பேர். சொந்த வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, போட்டுக்க நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, போட்டுக்கிறதுக்கு செருப்பு கிடையாது, முடிவெட்ட கூட காசு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த ஒருவன் கடைசியில் அனாதையை போல் நான் ஒரு நாள் சொன்னேன், இனி உயிரை வச்சுட்டுக்கூடாது. 3 பிள்ளைங்க, இவர்களை யார் கல்யாணம் பண்ணுவாங்க? 1 பவுன் நகை கூட கிடையாது. 2 தம்பிகள் என்னால் எப்படி படிக்க வைக்க முடியும்? ஒரு வீட்டு வாடகை கொடுக்க கூட வழி இல்லையான்னு சொல்லி ஒரு நாள் நான் பிளான் பண்ணேன். எலிமருந்து வாங்கி ஒரு 7 ஜிலேபி வாங்கி அதில் எலிமருந்தை கலக்கி இந்த 7 பேர் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னா காலையில் செத்துருவோம். காலையில் முனிசிபாலிட்டியிலேருந்து வண்டி வந்து தூக்கிட்டு போய் நம்மளை சுடுகாட்டில் போச்சிருவாங்க. சொந்த பந்தமெல்லாம் வெறுத்துட்டாங்க. இப்படி நினச்சி எலிமருந்து வாங்கிட்டேன். 75 பைசா. 7 ஜிலேபி வாங்க காசு இல்லை. ஒரு ஜிலேபி 1,4 ரூபா. நான் சொல்கிறது 1990. ஜிலேபி எப்படியாவது வாங்கணும், கையில் காசு இல்லை. 1,4 ரூபா ஒரு ஜிலேபி. எலிமருந்து வாங்கி வச்சிட்டேன் 75 பைசா. இதை எப்படியாவது கலக்கணும், சாப்பிடணும். எங்கள் வீட்டில் லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது. ஒரு 10க்கு 10 ரூமு தான். நாங்கள்லாம் வெளியில் தான் படுப்போம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஜிலேபி கிடச்சிட்டா செத்தரலாங்கிற முடிவு எடுக்கும்போது எங்கள் வீட்டை தேடி ஒரு பாஸ்டர் வந்தார். எனக்கு பாஸ்டர்னா பிடிக்காது, இயேசுன்னா பிடிக்காது. அவர் என் வீடு தேடி வரும்போது எனக்குள்ள ஒரு ஆசை, ஏன் இவரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ண என்ன செய்வன பிள்ளி சூனியங்கள், அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு அவர் பயந்துட்டே வந்தார். தம்பி ஜெபம் பண்ணவா? கண்டிப்பாக பண்ணணும் பாஸ்டர். உங்களுக்கு இயேசு பிடிக்காத? இல்லை பாஸ்டர், எல்லாத்தையும் இழந்து அனாதை போல் நிற்கிறேன், நான் சாவை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? அன்றைக்கி அவர் ஜெபம் பண்ணார். இன்னையோடு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம் மாறும், பில்லி சூனிய கட்டுகள் மாறும், செய்வனம் மாறும், உங்கள் குடும்பம் செழிக்கும்னு சொல்லி நீங்கள் திருச்சபைக்கு வருவீங்களான்னு சொல்லிட்டு போனார். அடுத்த நாள் காலையில் நாங்கள் எல்லோரும் என் குடும்பத்தோடு திருச்சபைக்கு போனோம். என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறினது, பிசாசுடைய கட்டுக்கள் மாறினது, வறுமை மாறினது. தெருட பிள்ளைகளை அன்னைக்கு ஆண்டவர் என் கையை பிடிச்சவர் தான். இன்றைக்கு வரைக்கும் என்னை கைவிடவே இல்லை. எத்தனையோ சொந்த பந்தம் இருந்தாலும் நான் யாரையும் நம்பல, ஆண்டவர் உங்களைத்தான் நம்பி இருக்கேன். ஒரு சோளக்காடு இருக்கும். நைட்டு டியூட்டி முடிஞ்சு 12:30 மணிக்கு அந்த சோளக்காட்டுக்குள்ளே போய் முழங்கால் போட்டு அழுவேன். ஒன்றா என் குடும்பத்தை காப்பாற்றுங்க ஏசப்பா, இல்லை குடும்பத்தை அழிச்சிருங்க,
எங்களை வெக்கப்பட மட்டும் விடாதீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லாரையும் நல்ல நிலைமையில் ஆசிர்வச்சு வச்சுருக்கார் சார். ஒன்றே ஒன்று தான், நான் அவரை பிடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் விடலை, எந்த சூழ்நிலையிலும் விடலை, அவர் விடலை. என்னால் முடியாது. அதிகாலையில் ஆண்டோட சமூகத்தில் காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளோட வேதத்தை அதிகமாக வாசிப்பேன். ஊழியத்துக்கு அதிகமாக செல்லுவேன். வேதம் சொல்லுகிறது, அவரை விட்டு பிரிக்கிற எந்த காரியம் இருந்தாலும் வெட்டி தூக்கி எறிஞ்சிருவேன். ஒரு எல்லை சொல்லுங்களேன். சாபம் ஏன் வருது தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகும்போது, நீங்கள் வேதத்தை வாசிக்காத பொழுது, ஜெபிக்க மறக்கும்போது, ஆலயத்துக்கு போக மறக்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ மறக்கும்போது, தேவன் பிரியமில்லாத சில இடங்களில் நீங்கள் போய் நிற்கும்போது, தேவன் அருவருக்கிற சில இடங்களுக்கு போகும்போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகிறோம். உங்களுக்கு தெரியும், பேதுரு தூரத்தில் பின் சென்றான். சொல்லுங்கள், பேதுரு இயேசுவுக்கு தூரத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா? சாதாரண வேலைக்காரிக்கு முன்னாடி இந்த மனுஷனை எனக்கு யாருன்னே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். காரணம் என்ன? தூரத்தில் பின் சொல்கிறது. நான் சொல்கிறேன், ஏனோக்கை போல் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு ஸ்டெப்பு முன்னாடியும் போக மாட்டேன், உங்களை விட்டு நான் பின்னாடி வரமாட்டேன், உங்களோட கூட நடக்க ஆசைப்பா. சொல்லுங்கள், உங்களோட நடக்க ஆசை. என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறட்டும். இன்றைக்கி ரெண்டாவது ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய நான் வேத வசனத்தை வாசிப்பேன். நிறைய நேரம் சகோதரி சொன்ன மாதிரி 4:30 மணி 4 மணி எந்திரிச்சிருங்க, அப்புறம் கூட படுத்துக்குங்க. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படுமா. இன்றைக்கி எதெல்லாம் இல்லைன்னு இருக்கீங்க, அண்டர்லைன் பண்ணி எழுதி வைங்க, தேட ஆரம்பித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், நாளையிலிருந்து 7 மணிக்கு ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிப்பேன்ப்பா. 1 hour அல்லது 2 hour கண்ணீரோட ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கை மாறட்டும், சாபம் மாறட்டும்னு சொல்லி பாருங்கள், ஒரு அற்புதம் நடக்கும். ரெண்டாவது காரியம். அல்லேலூயாவா. மூணாவது ஒரு காரியத்தை நான் வேகமாக சொல்கிறேன், என்னோடு கூட எழுதி கொள்ளுங்கள். எரேமியா 48:10. எரேமியா 48:10. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சில வேலைகளை, கவனமாய் செய்யுங்கள். அசதியாய் செய்தால் சில சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, பெண்கள் குடும்ப வேலையாக இருந்தாலும் சரி, புருஷர்கள் நீங்கள் போகிற இடத்துல செய்கிற ஒரு வேளை தனியார் துறை அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, போதகர்கள், நான் சொல்கிறேன் ஊழியர்கள், இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் இருக்கிற அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த ஊழியம், அந்த தாகம் வளர வளர குறையிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் ஆண்டவர் ஆதியில் இருந்த அன்பை நீங்கள் விட்டீர்கள் என்று உங்கள் பேரில் எனக்கு ஒரு சின்ன குறை இருக்குப்பா. ஆரம்ப நாட்கள் ஒன்றுமே இருக்காது, பயங்கரமாக ஜெபம் பண்ணுவோம், ஊழியமெல்லாம் செய்வோம், அப்போ வீடு இருக்காது, எதுவுமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் சபைன்னு கிடப்போம். அதுக்கப்புறம் கர்த்தர் வீடு கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இப்போ ரொம்ப டைட் ஷெட்யூல்டு இருக்கிறேன், பிஸி, எங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை கூட வர மாட்டேங்கிற, முடிய மாட்டேங்குது பாஸ், என்ன பண்ணுறது? இன்றைக்கி இந்த நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால், ஒரு வேலையை கொடுத்தால், அதை எப்படி செய்யணுமா? உண்மையாக செய்யுங்க, அசதியாக செய்யக்கூடாது. ஒரு எல்லை சொல்லுங்களேன், சத்தமுறை எல்லை சொல்லுங்கள். ஆரம்ப காலத்தில் சபையில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் போதகருக்கு உடனாக இருப்பேன். நான் எப்போவுமே உடனாக இருப்பேன். டிச்செல்லாம் க்ளீன் பண்ணுவேன், எங்கள் பாத்ரூம் டாய்லெட், சர்ச்சுடைய பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுவேன், எங்கள் பாஸ்டோட ஷூ தேய்ப்பேன், எங்கள் பாஸ்டோட காரை தொடப்பேன், எங்கே போனாலும் போவேன். சாப்பாடு கிடையாது. என்னுடைய ஊழியத்தில் ஒரு சேலஞ்சாக வந்தேன். ஐயாவுக்கு தெரியும், நெகமம் சின்ன கிராமம்தான், ஒரு கிராமம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், எந்த மீட்டிங்கு நான் போக மாட்டேன்ட்டு, என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்க, ஒரு 1000 ஆத்துமாக்கள் வர்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சொல்லுங்கள், எத்தனை ஆத்துமா வரணும்? 1000 ஆத்துமாக்கள் வர வரைக்கும் ஓய மாட்டேன்னு ஓட ஆரம்பித்தேன். 5 10 ஆச்சு, 10 20 ஆச்சு, 20 100 ஆச்சு, 100 200 ஆச்சு. நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்க, 10 வருஷம் நான் சாப்பிட கிடையாது. காலையில் 10 வருஷம் காலை சாப்பாடு இல்லை, மத்தியானம் சாப்பாடு இல்லை. நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, சாப்பாடு இல்லை. அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருப்பேன், குடும்பத்துக்காக ஓடுவேன். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய குடும்பம், எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லி. ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது ஆண்டவரே, யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது. நான் கை நீட்டேன்னா ஒரே ஒரு நபர், நீங்கள் மட்டும்தான்.
தீர்மானத்தோடு இருந்தேன். இன்றைக்கி ஆண்டோட கிருபையில் ஓடி 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 ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களை சபையில் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நிம்மதி பெருமூச்சு விட்ட மட்டும் இல்லை, இந்த 1000 எப்படி 2000 பண்ணுறது? ஒரு எல்லை சொல்லுங்கள் எப்படியாவது இதை 2000 பண்ணும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், பாசஸ் பரலோகம் போகிற வரைக்கும் உங்களுக்கு இங்கே ரெஸ்ட்டு கிடையாது. எனக்கு இன்னும் நிம்மதி இல்லைங்க. இந்த 1000 2000 பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இன்னி ஓடிட்டுருக்கேன். ஒரு காலத்தில் திங்கக்கிழமை ஊழியத்துக்கு போக மாட்டேன், சனிக்கிழமை போக மாட்டேன். இப்போது திங்கக்கிழமை சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறேன். ஐயா மனைவிட்டு சொல்லிடுவேன், என்ன பலவீனம் வந்தாலும் கூட வந்துரு. ஆமேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு போயிடலாம், உழைக்கலாம், உயிர் இருக்கிற வரைக்கும். நான் ஆண்டுட்டு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன், மரணம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு நேரிடுமானால் பாடும்போதே, ஆராதிக்கும் போதே, பிரசங்கும் போதே போட்டு ஆண்டவரே, வேறு ஏதாவது வீட்டில் அங்கங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா. இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு மரணம் என்று எனக்கு ஒன்று நேரிடுமானால் பலிபீடத்தில் உங்களை துதிக்கும் போதே, பாடும்போதே, ஆராதிக்கும் போதே எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லே சொல்லுங்களேன். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, 3.5 ஆண்டு காலம் இயேசு செய்த ஊழியத்தை உங்கள் கருத்தில் கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை விட பாக்கியமான ஊழியம் வேறு எதுவுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் ஊழியக்காரர் இருக்கிறனால சொல்கிறேன், உலகத்திலேயே பெரிய உத்தியோகம் யாருடைய உத்தியோகம் தெரியுங்களா? அமெரிக்கா பிரசிடெண்ட். அல்லேலூயாவா. உலகத்திலே பெரிய பதவி. நான் சொல்கிறேன், அந்த அமெரிக்கா பிரசிடெண்ட் பதவி விட உயர்ந்த பதவி உங்களுக்கு எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிற பதவி. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. ஐயா வீடு இல்லாமல் இருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்குறார். இன்றைக்கி அப்பா வரும்போது அவரோடு கூட போக முடியும், அவங்களாம் போக முடியாது. ஒரு அல்லே சொல்லுங்களேன். இந்த உலக ஆஸ்தி ஆடம்பரங்களை பார்த்து ஒரு மனுஷன் எடை போடக்கூடாது. ஆமேன். எத்தனை பாடு, கஷ்டம், எத்தனை பிரச்சனை, போராட்டம் இருந்தாலும் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் வீடு கொடுத்தாரு, காடு கொடுத்தாரு, கார் கொடுத்துருக்கிறாரு, பங்களா கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறேன், அது அவர் ஐஸ்வர்ய சமன்னர் கொடுப்பாருங்க, அது அவர் சுவாபம். நீங்கள் என்னத்தை இழந்திருக்கீங்க ஆண்டவருக்காக? நீங்கள் என்னத்தை ஆண்டவருக்காக கொடுத்துருக்கீங்கிற ஒரு எல்லை சொல்லுங்களேன். சாபத்தையே நீக்கின தெய்வம் அல்லவா? நீங்கள் என்னத்தை கொடுத்துருக்கீங்க? உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்களா? உங்கள் பலத்தை கொடுக்குறீங்களா? உங்கள் திறமையை கொடுக்குறீங்களா? உங்கள் தாளந்த ஆண்டவர் கொடுக்குறீங்களா? எதை கொடுக்குறீங்க? இன்றைக்கி நம்ம கொடுக்கணும். தன்னுடைய வேலைகளில் மட்டும் அசதியாராதீங்க. அவன் சபிக்கப்பட்டவன், ஆண்டுட்டு ஒன்றுமே வாங்க முடியாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. சபை வேலையா, உலக வேலையா, குடும்ப வேலையா, ஏதோ நாளாக இருந்தாலும் உண்மையாக செய்யுங்க, பரிபூர்ணமான ஆசுவத்தை கொடுப்பார். இது 3வது ஒரு காரியம். 4வது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மல்கியா 1:14. தன் மந்தையில் கடா இருக்கும்போது கெட்டு போனதை ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து, ஒரு இல்லை சொல்லுங்க, ஆண்டவருக்கு நல்லா கவனிங்க. 4வது ஒரு சாபம் எப்படி வருதுன்னா, கர்த்தருக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கணுங்க? பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஒரு அல்லையே சொல்லுங்கள். நான் என் சபை மக்களுக்கு சொல்லுவேன், பாஸ்டர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் சபை மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயாவா. சபை மக்களை கொடுக்க வைக்கணும். சொல்லுவார், பாவம் பாச கஷ்டப்படுற ஜனங்கள் தூரத்துலேருந்து வர்றாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா தேவ ஜனங்கள் கொடுத்தாகணும். அல்லேலூயா சொல்லுங்கள். கொடுக்காமல் எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கி தொலைக்காட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தசமாக கொடுக்கவே வேண்டாம், காணிக்க கொடுக்கவே வேண்டாம். இது ஏன் தெரியுமா? பிசாசுக்கு நல்லா தெரியும், உங்களை ஆசீர்வதிக்கவே விடமாட்டான். அவன் ஆசீர்வதிக்க விடமாட்டான். வேதத்தில் கர்த்தர் ஒரு தடவை ஒரு வார்த்தையை சொன்னார்னா மனம் மாற மாட்டாருங்க. மனுஷன் மனம் மாறுவான், கர்த்தர் மனம் மாற மாட்டார். தசமம் வாங்கும்போது ஆண்டவர் இயேசு சொன்னார், இதையும் செய்யுங்கள் அதையும் இதையும் செய்யுங்கள் அதையும் விடாதிருங்கள். நீதி நியாயத்தையும் செய்யணும், தசமாக கொடுக்கறது நிறுத்தக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி நம்ம நல்ல வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உலகத்தில் எந்த பிசாசு அப்படிப்பட்ட வார்த்தையில் சொன்னாலும், போடா பிசாசை, நான் கர்த்தர் கொடுக்கறத நிறுத்த மாட்டேன்னு சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1000 ரூபா சம்பளம் வாங்கினேன். மாதம் 25ஆம் தேதிங்கும் போது அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது,
என் குடும்பத்தில் எண்ணெய் இருக்காது, சோப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த 5 நாள் மளிகை கடையில் கடன் வாங்குவேன். ஒரு 100 ரூபா 150 ரூபா கடன் வாங்கிடுவேன். நான் சொல்கிறது 1991, 92 இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம். எனக்கு அது தசமாக கொடுக்க தெரியாது. பக்கத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, அக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கு, வறுமையாக இருக்குது, எப்போ வாங்கினாலும் ஒரு 5 நாள் பத்தாமையே போகுதுக்கா, மறுபடியும் அந்த 150 ரூபா கட்டக்கணும், ரொம்ப சிரமப்படுறேன், நீ ஆண்டவருக்கு தசமாக கொடுக்க. தசம பாகம் என்றால் என்னக்கா? ஓகே. அந்த சகோதரி சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 1000. முதல்ல 100 ரூபாய் எடுத்து முழங்கால் போட்டு, ஏசப்பா எனக்கு நீங்கள் கொடுத்ததுப்பா, உங்களுக்கு கொடுக்குற மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கொடுத்து பாருங்க. நான் சொன்னேன், 1000 ரூபா கிடைச்சாலே 150 ரூபா நான் பத்தாமல் இருக்குது, இதில் மறுபடியும் 100 ரூபாய் கொடுத்தேன்னா 250 ரூபாயில் கொடுத்து பாரு. நான் தேவ சமூகத்தில் நான் சொல்கிறேன், முதல்ல 100 ரூபா தேவ சமூகத்தில் சொல்கிறேன், முதல் 100 ரூபா. ஆண்டவரே எனக்கு கஷ்டம்தான், இந்த 1000 ரூபா இருந்தாலே 150 ரூபா கைப்பிடிக்கும், ஆனாலும் உம்முடைய வசனம் சொல்லுது நான் 100 ரூபா இன்றைக்கி தசமாக எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். சிஸ்டர், நான் இன்றைக்கி தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், அடுத்த மாதம் 25 நாள் வர வேண்டிய மளிகை ஜாமான் எல்லாம், அந்த குடும்ப செலவுகள் எல்லாம் 40 நாள் எனக்கு வந்தது. எனக்கு எப்படி எனக்கே தெரில. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் முத எங்கள் சபையில் சொன்ன சாட்சியே எங்கள் பாஸ்டர் வந்து சொன்ன, நீ சாட்சி சொல்லணும்னு சொன்னார். ஐயா சொன்னது போல் நான் நின்று சாட்சி சொல்கிறேன். என் குடும்பத்தில் தசமாக கொடுத்ததுனால தான் எனக்கு இப்போ 40 நாட்கள் வந்தது. என்னாச்சுன்னா 150 ரூபா கைப்பிடிச்சி 150 ரூபா மிச்சமாயிடுச்சு. அதான் சொல்ல வர்றேன். அல்லேலூயாவா? 40 நாள் வந்தால் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ 150 ரூபா கடனும் அடைச்சி 150 ரூபா கையில் வந்து சேர்ந்துருச்சு எனக்கு. அதிலிருந்து நான் ருசி கண்டவன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கர்த்தருக்கு கொடுக்கறத நிப்பாட்டவே இல்லை. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன், நிறைய ஜனங்கள் வர்றாங்க. இன்றைக்கும் மிஷினரிகளுக்கு, எங்கள் ஸ்தாபனங்களுக்கு 13 ஊழியங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். புருஷர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், எஸ்எஃப்சி, சிஏ, சண்டே கிளாஸ் ஊழியங்கள், பைபிள் காலேஜ் ஊழியங்கள், மிஷினரிகளுக்கு 13 ஊழியங்களுக்கு, இஸ்லாமிய ஊழியங்களுக்காக நாங்கள் எங்கள் சபை சார்பாக கொடுத்து கொண்டு வருகிறோம். கர்த்தரை நல்லா வச்சுருக்கார். ஏன் தசமாக கொடுக்கணும் தெரியுங்களா? நீங்கள் சுவாசிக்கிற காற்று எங்கிருந்து வருது தெரியுமா? பண்டகசாலையிலேருந்து வருகிறது. நீங்கள் வேதத்தில் அந்த வசனம் எரேமியா 51:16 பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுவாசிக்கிற காற்று பண்டகசாலையிலேருந்து கர்த்தர் அனுப்புகிறார். கொரோனா வந்த காலத்தில் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், ஆக்சிஜன் இல்லைப்பா, சிலிண்டர் இல்லைன்னு முடுக்கி விட்ருவாங்க, ஆள் முடிஞ்சே போகும். ஒரு 3 நாள் ஐசியூ வார்டில் போய் சிலிண்டர் வச்சிங்கன்னா 10,000 ரூபா 15,000 பில் போட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு ரியலாக சொல்கிறேன், தாயின் கருவில் பிறந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் சுவாசிக்கிற காற்றை பண்டகசாலையிலேருந்து கொடுக்குற தெய்வத்துக்கு 10ல் 1 பகுதி கொடுக்கறது கஷ்டமா? நீங்கள் உயிரோடு இருக்கிறது காரணமே அவர் தானே சிஸ்டர், முதலாளியே அவர் தானே. 9 மடங்கு ஆக்சுவலாக அவருக்கு போகணும், நமக்கு நம்ம வேலைக்காரன் தான், அவர் தான் முதலாளி, உயிரோடு நம்மளை வச்சுருக்காரு. 9 மடங்கு அவருக்கு தான் போகணும். போனால் போகட்டுன்னு 9 நீ வச்சுக்கப்பா, 1 கொடு என் ஊழியத்துக்கு, என் ஊழியக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்குற. அதையே நம்ம ஏமாத்துறமே, எப்படி ஆசீர்வாதம். ஆனால் பாட்டு மட்டும் பிரமாதமாக வருதா இல்லையா? ஆராதனை பிரமாதமாக இருக்கா? சொல்லுங்கள். ஜெபம் பிரமாதமாக இருக்கா? ஆனால் தசமம் கொடுக்கும்போது மட்டும் பாருங்கள், அளவாக கொடுத்தா போதும் இருக்கா? இதனால தான் ஐயா சொன்னார், இறுதியத்தை பார்க்குறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, நான் சொல்கிறேன், சாபத்தில் ஒன்று, பொருளாதாரத்தில் நமக்கு நெருக்கடி வர்றது காரணமே ஆண்டவரை பண விஷயத்தில் ஏமாத்துறது தான். நீங்கள் யாத்திராம் 25 பார்த்தீங்கன்னா சொல்லும்போது மோசேட்ட கர்த்தர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நீ சொல்லு, எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. எப்படி கொண்டு வரணுமா? உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொண்டு வரணும்னு சொல்லு. அப்படி கொடுக்குறவங்களை மட்டும் நீ வாங்கு. ஏங்க ஆண்டவர் வாங்குன்னு சொல்கிறாரு? வாங்குமா. எலியா போய் என்ன சொன்னார் சாரிபாத் விதவை கிட்ட? நாங்கள் சாக போகிறோம். ஏமா சாக போகிற? கொஞ்சம் கைப்பிடி மாவு, கொஞ்சம் கலசத்தில் என்ன சாப்பிட்டு மொதடே எனக்கு கொண்டு வா. நாமளை தான் நினைப்போம், இவர் ஒரு பாஸ்டா பிடுங்கிறதுக்குன்னே அங்கேருந்து வர்றாரு. நாங்களே இல்லாமல் குறையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நேராக வந்துட்டார். சொல்லுமா இல்லையா? அவள் கீழ்ப்படிச்சாலுங்க கொடுத்தா. அவர் சொன்னார், கொடு, உன் பானையில் மாவு குறையாது, கலசத்தில் எப்போங்க பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவன் வீட்டை காணோம், இடத்த காணோம், பயங்கர பஞ்சம். ஆனால் சாரிபாத் விதவை திருப்தியாக சாப்பிட்டாலும் காரணம் தெரியுமா? ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்லி அது கீழ்ப்படுத்திங்கன்னா அவ்வளோ ஆஸ்வாதம். ஒரு எல்லை சொல்லுங்கள்.
தசமாக ஏமாற்றக்கூட காற்றை கொடுக்குறார். ரெண்டாவது நீர். எரேமியா 14:22 பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து மழையாக தண்ணியை பெய்ய பண்ணுறாரு. தண்ணி இல்லாமல் இன்றைக்கி எப்படி உயிர் வாழ முடியும்? நீங்களும் நானும் இன்றைக்கி தண்ணி குடிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பூமியில் பயிர் வகைகளை விளைய செய்கிறார். தங்கத்தை சாப்பிட முடியுமா? வெள்ளிய பணத்தை சாப்பிட முடியுமா? இன்றைக்கி ருசியாக சாப்பிட்றோமே. இன்றைக்கி பாஸ்டமாக அழகாக நவதானியத்தில் ஒரு இட்லி சுட்டு கொடுத்தாங்க, பிரமாதமாக இருந்துச்சு. அல்லேலூயாவா. இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? பூமி விளையிலின்னா வருமா ஐயா? சொல்லுங்கள். ஒன்று காற்றை கொடுக்குறாரு, தண்ணியை கொடுக்குறாரு, ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. இந்த உடம்புக்கு சொந்தக்காரரே அவர் தான். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் கொடுக்குற பலத்தில் வேலைக்கு போயிட்டு அவரை ஏமாத்துறோம். அதனால தான் மல்யாள் சொல்கிறார், என்னுடைய பணத்தை திருடுகிறீர்கள். இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு சாபம் என்னென்னா, தசமத்தை உண்மையாக ஊழியக்காரனு கொடுக்காதவங்களுக்கு சாபம். ஆமேனா? எங்கள் திருச்சபை இன்றைக்கி கிராமந்தான் சிஸ்டர், கிராமந்தான் ஐயா. எங்கள் சபை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் காரில் வர்றாங்க. என் கூட வந்து அன்பு சகோதரர் ஓலை குடிசையில் இருந்தவர். ஒரு ஓலை குடிசை இன்றைக்கி 2 வீடு கட்டியிருக்கிறார், கார் வச்சுருக்கிறார், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்கிறார். என் கூட எந்த ஒரு பணம் கிடைச்சாலும் அதில் தசமாத்து கத்தரை கொடுப்பார். என் சபை மக்கள் பொருத்தனை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சா முதல் சம்பத்தை நான் ஆலயத்துக்கு கொடுத்துட்றான் பாஸ்டர். அல்ல சொல்லுங்களேன். எவ்வளவு லட்சம் சம்பளம் வந்தாலும் அதில் தசமாத்தை முதல்ல பிரித்து கொடுத்து போட்டு தான் அவங்களே தொடுவாங்க. இன்றைக்கி ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் இடம் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன். ஆரம்பத்தில் பாரு எல்லாம் ஏழ்மை தான். அப்போ பாஸ்டர் என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ அவங்க ஏழை ஜனங்க, அவங்களை கஷ்டப்படக்கூடாது, நான் ஒரு நாள் கூட சாப்பாடு போட்டே விசுவாசியில் அனுப்ப மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கணும். அல்லேலூயாவா. பசியோடு வந்துட்டு பசியோடு போனால் தானே ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயாவா. பாஸ்டர் நல்ல சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பாரோட போட்டல் அனுப்புகிறாரு, பலனை போட அவரு வாங்கிக்கிறார். நீங்கள் சொல்லணும், சாப்பாடு போடாதீங்க பாஷை, நாங்கள் நடந்து போனால் தேஞ்சா போயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்கள் சார். பத்னியோடு வந்துட்டு நாங்கள் போகிறோம், அப்போ தான் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்க வேண்டாம். சொல்லுங்கள். இந்த கை சொல்லுங்கள், இந்த கை யாருக்கிட்டையுமே நீட்டக்கூடாது. ஆபிரகாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சோதோம் ராஜா சொல்கிறாரு, பொருட்களை போகிற எனக்கு நீ வச்சுக்கோ, ஆட்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு. இந்த ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கணும். பொருட்களை எனக்கு நீ வச்சுக்கோ, ஆட்களையெல்லாம் எனக்கு கொடுத்துரு. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ கொடுப்ப. ஆபிரகாமை நான் தான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லுவதை நான் விரும்பவில்லை. ஏயா, வானத்தையே உண்டாக்கிட்டாரு, எனக்கு ஆற்றால் சின்ன சின்ன தேவையை அவர் சந்திக்க மாட்டாரா? பூமியையே உண்டாக்கி இருக்கிறாரு, என் தேவையை சந்திக்க மாட்டாரா? ஒரு எல்லை சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். கை நீட்டுற வழக்கு நீ வரக்கூடாது. சொல்லுங்கள், ஆண்டவரே இனி எந்த சூழ்நிலையிலும் உங்களை தவிர வேறு யாருக்கிட்ட கை நீட்ட மாட்டேன்ப்பா, யாரையும் நம்ப மாட்டேன்ப்பா, யாரையும் எதிர்பார்க்க மாட்டான்ப்பா. காக்காயை பார்த்தா தான் அடுத்தது சாரி பார்த்து வீட்டுக்கு போகணும். காக்காயை பார்க்கக்கூடாது. அல்லேலூயாவா. கொஞ்ச நாள் காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு தான் வரும். அப்போ நம்முடைய கவனம் கர்த்தர் மேலே விட்டு போட்டு காக்கா மேலே போயிருதா இல்லையா? அதுக்கப்புறம் இடத்த காலி பண்ண வச்சாரா இல்லையா? நீ இந்த இடத்த காலி பண்ணு, நீ இங்கே உட்காந்திங்கன்னா என்ன தேட மாட்டேன், நீ யாரை பார்த்துட்டு இருப்ப? காக்காயை பார்த்துட்டே இருப்ப காலையிலும் சாயங்காலம். ரெல்ல சொல்லுங்கள், காக்காயை பார்க்கக்கூடாது, கர்த்தரை மட்டுமே பார்க்கணும். ஆமேண்ணா சொல்லுங்கள். 4 காரியம் இன்றைக்கி உங்களோடு கூட சொல்லுங்கள். 4 காரியம். சாபத்தை மாற்ற போட்டார் சார். என்ன பாரு, உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டமோ இன்றைக்கி அது மாறும். சொல்லுங்கள். ஊழியக்காரர் நான் சொல்கிறேன், இன்றைக்கி மாற்ற போகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் கண்ணீரோடு விதைத்த ஜெபம், அந்த ஜெபம் உங்களுக்கு பண்டிகையாக மாறப்போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறார். 4வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 10வது மாதம் ஜெபம் உங்களுக்கு பண்டிகையாக மாறப்போகுது. இன்றைக்கி சொல்லுங்கள். முதல் காரியம், நான் உம்மை நேசிப்பேன்ப்பா, உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்பட ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டேன். ஜெபமும் வேத தியானம் 2 கண்ணு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என் ஹார்ட்டும் மூச்சும் போல. சொல்லுங்கள். ஜெபமும் வேத தியானமும் என்னுடைய இருதயம், என் சுவாசம். இருதயம் நின்றுட்டாலும் ஆள் போச்சு, மூச்சு நின்றுட்டாலும் ஆள் போச்சு. இருதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ மூச்சு எப்படி அது ரெண்டுமே எனக்கு ஜெபம் வேத தியானம். இனி என் வாழ்க்கையில் நான் அதிகமாக இருக்காண்டவரே. சொல்லுங்கள். உம்முடைய வேலையில் உண்மையாக இருப்பேன். சொல்லுங்கள். எனக்கு கொடுத்த ஊழியம், எனக்கு கொடுத்த வேலை, குடும்ப வேலை, என் கணவருக்கு உண்மையாக இருப்பேன், என் மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன், தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருப்பேன், என் வேலைகளில் உண்மையாக இருப்பாண்டவரே. சொல்லுங்கள். எந்த வேலையும் தான் லஞ்சமாக மாட்டேன். கிறிஸ்தவ பிள்ளைகள் லஞ்சம் வாங்கக்கூடாது. உண்மையாக இருங்க. பணாசை வேண்டாம். போதும் என்கிற வருமானம் போதும் நமக்கு, அது மிகுந்த ஆதாயமாக. போதும் என்கிற மனதுடனே கூடின தேவ பக்தி
எதை கொண்டு வந்ததில் எது கொண்டு போக முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், சேலஞ்சாக சொல்கிறேன், இந்த 4 காரியத்தை செஞ்சு பாருங்கள். ஆபிரகாமை வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் ஆசீர்வதித்து கொண்டே வந்தாராம், சகல காரியத்திலும். அல்லேலூயாவா? 1 2 இல்லை, ஆபிரகாம் வயது முதிர்ந்த காலத்திலும் சகல காரியத்திலும் அவனை ஆசீர்வதித்து கொண்டே. எனக்கு அது ஆச்சரியம். ரொம்ப வயது முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட 116 தாண்டி போயிட்டு இருக்குது வயசு. ஆனாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயாவா? அந்த 4 காரியம் அவங்ககிட்ட இருந்துச்சுங்க, ரியலாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த முழு ரிஜத்துக்கு வந்திருக்க ஆண்டவரே, என் சாபம் மாறட்டும், என் சாபம் மாறட்டும், வறுமை மாறட்டும், கடந்தொல்லை மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், இல்லாமல் மாறட்டும், தோல்வி மாறட்டும், சோர்வு மாறட்டும், பயம் மாறட்டும், குழப்பம் மாறட்டும், அவமானம் மாறட்டும், நிந்தை மாறட்டும், எல்லாம் மாறட்டும். இன்றைக்கி மாறும்.